கலந்துருக்கப்ப என்ன ஆகும்னா மாயவஸ்து மந்திரவாதிகள் அந்த பிள்ளைய மாயவஸ்து பண்ணி மயக்க முடியாது என்பது உண்மை ஐதீகம். அதனால்தான் பெண்களுக்கு அந்த குங்குமம் வச்சு கொடுப்பாங்க. இப்ப அது மறைஞ்சிச்சு. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பொருள் வச்சிருந்தான். வளகாப்புன்னு சொல்லி இந்த 9 நிறமாத கற்பிணியா இருக்கும்போது சுற்றி சொந்தங்களா இருந்து அந்த பிள்ளைக்கு வளகாப்பு நடத்துவாங்க. எதுக்குன்னா இவ்வளவு பேர் இருக்கோம்ப்பா, நீ எதை நினைச்சும் பயப்படாத, வளைந்திருந்து நாம் உங்களுக்கு காப்பாக இருப்போம்ன்றது அந்த வளகாப்பு நிகழ்ச்சி. அப்படி நிரம்ப விஷயங்கள் சும்மா லேசுப்பட்ட டீம்ல சார் வளகாப்பு பத்தி நம்ம நடுவில் அழகா சொன்னாங்க. ஆனா ஆண்களுடைய வாழ்க்கைக்கு துரோகம் செய்யற ஒரு விழா வளகாப்பு சார். ஏன் தெரியுமா? அது உண்மை. ஏன்னா இவங்களுக்கு தான் வளகாப்பு. நம்மளுக்கு ஒரு இயக்காப்பு ஒரு பித்தளை காப்பு ஆம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி நடுவில் அந்த பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்புலாம் வளகாப்புல வைக்கிறாங்களே, ஒரு குழந்தை வரப்போகுதுங்கிற மகிழ்ச்சியில அந்த பிள்ளைக்கு என்ன வைப்பாங்க? 7 வகை சோறு கொடுத்து, கண்ணத்துல சந்தனம் தடவை கொடுத்து, குங்குமம் வச்சு, கையில 500 1000 காசு கொடுத்து, நகையெல்லாம் போட்டு விட்டு அழகு பார்ப்பாங்களே, அதுக்கு காரணமான ஒரு ஆணுக்கு ஒரு 5 ரூபாய் காசு கொடுத்துருக்காரு சார் இந்த ஊர்ல. கொடுமை சார். என்னம்மா சேரோட கழித்த பாப்பா ஒரு காலத்துல சேர்மன் ஆனாலும் ஆகணும். அவன் கொடுத்த மன்னன் சொல்லி ஒரு விஷயம் சொல்றேன் சார். கலைவாணர் என்பவர் இந்த மண்ணுக்கே பெருமை வாய்ந்தவர். ஏன்னா அவர் தவறிட்டாரு. அவருடைய சிலையை மெரினா பீச்ல வைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஐயா அந்த சிலை திறப்பு விழாவுக்கு போயிருக்காரு. போயிட்டு மேடையில ஏறி அவர் சிலையை திறந்து வாழைய போட்டு இறக்கும் போது அங்க ஒரே சலசலப்பு. என்னன்னு சொல்லி கேட்கும் போது அங்க இருக்க கூட்டத்தில் இருக்கவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க போட்ட மாலைய ஒரு சின்ன பையன் வந்து எடுத்துட்டு போயிட்டான், அதனாலதான் அங்க ஒரே சலசலப்புன்னு. எம்ஜிஆர் ஐயா சின்ன பையனை கூப்பிட்டு, ஏண்டா தம்பி இந்த மாலையை எடுத்தேன்னு கேட்கிறாரு. அந்த சின்ன பையன் என்ன தெரியுமா சொன்னா, ஐயா எங்க அப்பா தவறிட்டாரு, எங்க அப்பாவுக்கு வாங்கி போட கூட, எனக்கு மாலை வாங்கி போட கூட என்கிட்ட காசு இல்ல, நீங்க போட்ட மாலை எப்படி வெயில கரையத்தானே போகுது, நான் எடுத்து போய் எங்க அப்பாவுக்கு போறேன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் சொன்னார், விடுங்கய்யா கலைவாணர் இருந்த போதும் கொடுத்தார், இறந்த பிறகும் கொடுத்து கொண்டிருக்கிறார் சொன்னா இந்த மனசு எங்க சார் வரும்? இந்த மண்ணுக்கு தான் இப்படி மாலை வந்துட்டா ஈஸி. அன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துல பேச்சாளர்கள்லாம் சால்வையை போத்துட்டு எனக்கு பெருசா ஒரு மாலை போட்டாங்க. ஆஹா, பெரிய இருமா கூட உட்காந்துருந்தேன். அதெல்லாம் இவங்க எல்லாம் ஏளனமா பாருங்க. பாத்தியா மாலைய கொஞ்ச நேரத்துல ஒரு நெருட்டலா ஒரு வாடை, மாலை மணக்கத்தான செய்யுது ஒரு வாடை வருதுன்னு எனக்குள்ளே ஒரு முணுமுணுப்பு, ஒரு நமப்பு. என்னன்னு விசாரிச்சா எழுத்தாப்புல போன டெட்பால் வந்துட்டு வந்து எனக்கு போட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம ஆணவம் அப்பயே எனக்கு அழிஞ்சிருச்சு. அது மாலை இப்படி எல்லாம் வருது. உண்மைக்குமே இந்த மண்ணில் சொல்றேங்க, ஒரு எல்லாரும் எல்லா நிகழ்வுகளையும் பட்டிமன்றம் பேசியிருப்பாங்க. திருமண வீட்டுல பட்டிமன்றம் பேசியிருப்போம், ஒரு திருவிழாவுல பட்டிமன்றம் பேசியிருப்போம், பெரிய இலக்கிய கூடங்கள்ல பட்டிமன்றம் பேசியிருப்போம். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரு சாது வீட்டுல கூட பட்டிமன்றம் பேசி மக்களை சிரிக்க வச்ச ஒரே நடுவர் இன்னைக்கு நமக்கு நடுவர் வந்திருக்கக்கூடிய ஐயா மதுரமுத்தையா நடந்துச்சு சார். பட்டுக்கோட்டை பக்கத்துல காமெடி அப்பா இறந்து போனதுல பேச நான் சொன்னேன், அது எப்படி சார் அங்கேயும் ஜோக்கு அடிக்கிறது, கொஞ்சம் சோகமான சோகா ஜோக்குனாலும் சிரிக்கிறது, சோகமா எப்படி சொல்ல முடியும்? அப்படியும் போய் அது ஒரே அன்னைக்கே இல்லை 2 நாள் கழிச்சு, அன்னைக்கே இருந்தா ஒரு ஆள் சுரண்டிருப்பார் பின்னாடி, யாருன்னா டெட் பாடியே சொல்லி ஜோக்க கேட்டாண்டா போனேன், மறுபடியும் நிம்மதியாவது போகிறான் அப்படின்னு சொல்லி வண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நடுவர் கூட்டு வந்திருக்கோம். ஆனா திருமணம் ஆறதுக்கு முன்னாடி மகிழ்ச்சின்னு சொல்றோமே, திருமணம் ஆனவங்களால எங்களுடைய மகிழ்ச்சி கேள்வி சார். எப்படி தெரியுமா? இப்ப பஸ்ல இங்க போய் வலசேரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, ஒரு பஸ் வரும், கூட்டமா நிக்கல, நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி அப்படி அழைஞ்சு திரிஞ்சு டக்குன்னு போய் ஒரு ஜன்னலோட சீட்டை போட்டு ஏறி உட்காந்து அப்பா மதுரை போற வரைக்கும் ஃப்ரீயா போகலாம்னு சீட்டை பிடிச்சு உட்காருவோம். பின்னாடி ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க, தம்பி ஃபேமிலியா வந்திருக்கோம் கொஞ்சம் மாறி உட்காருங்க, தம்பி ஃபேமிலியா வந்திருக்கோம் கொஞ்சம் மாறி உட்காருங்க, கொண்டு போய் கடைசி டிரைவர் சீட் வீட்டுல விட்டுறாரு சார். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க ஃபேமிலியா வந்திருக்க அடுத்த பஸ்ல வாங்க, இல்ல முதல் பஸ்ல போங்க, நான் கஷ்டப்பட்டு சீட் பிடிப்பேன், திருமணம் பண்ண நீங்களா ஏன் சீட்டை பிடிக்காதீங்க. அந்த வார்த்தை நீ கவனிக்கவாரு. நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம், அப்ப நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம், நாங்களும் ஒரு ஃபேமிலியா தான் சார் வந்தோம். சிலர் நீங்க கவனிக்கலையே சார், இப்ப மேடம் டீ கொடுத்தாங்க எல்லாரும் குடிச்சு சந்தோஷம். சில வீட்டுல 7 டம்ளர்ல வருமா அந்த டீ குடிச்சு எல்லாரும் நாங்க உறிஞ்சு குடிச்சுட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் எங்க கூட வந்தது, நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா உடனே அந்த அம்மா ஃபுட் கேபிட்டபிள்ஸ். அப்ப நாங்க 6 பேர் என்ன பேர் கேபிட்டா, நாங்க அப்படியே முடிக்கணும். நல்ல பழக்கம், நல்ல டிசிப்ளினோட இருக்காங்க. அப்ப நாங்க காவலி பீடாவா இருக்கோம், ஒரு டீ குடிச்சதுக்கு ஒரு அவமானம், அதில் குறிப்போட போயிடும். ஒரு ஆள் மட்டும் ஒதுங்கினா எங்களுக்கு அவமானங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நடுவர்கள் கேட்கும் போது.
ஏன்னா பல மேடையில நானும் டீ குடிச்சேன். அதுக்கு இன்னைக்கு 300 ரூபா நான் பிடிச்சிருக்கேன். ஒரு டீ குடிக்கிறதா அந்த காசு சேர்த்துதானே நீங்க கொடுக்கணும். முடிச்சு கொடுக்கறது இருந்தா நியாயம். அது மாற்று உண்மைக்குமே காமராஜரையோட பிறந்தநாள இவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடும் ஒரே ஒரு விஷயம், காமராஜையாவோட பிறந்தநாள் வந்துச்சு. ஆட்சி வரும்போது மாறும்போது சொன்னாங்க, ஐயா நீங்க நிறைய சாதனை பண்ணிருக்கீங்க, இத பூரா ஒரு படமா எடுத்து எல்லா ஊர்லயும் திரையிட்டோம்னா இத நமக்கு மக்களுக்கு நல்லா போய் சேரும், உங்க மறுபடியும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகள்லாம். காமராஜர் யாருக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்கிறாரு. இந்த 2 லட்சம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா, இத்தனை லட்சம் பணம் இருந்தா இன்னும் 10 ஊர்ல பள்ளிக்கூடம் திறந்து இன்னும் 1000 பேரை படிக்க வச்ச விட நான் பண்ண சேவையை என் மக்கள்கிட்ட சொல்றது, எங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு ஊரு பூரா எங்க அம்மாவுக்கு புடவை வாங்கினேன்னு சொல்றதுக்கு சமம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்பேற்பட்ட தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்க. அதுவும் குடும்பமா கொண்டாடுறது தமிழ்நாட்டிலே நம்முடைய இந்த மண்ணில ராசன். உண்மைக்குமே அப்படிப்பட்ட ஊர்ல பேசுறது உண்மைக்குமே மகிழ்ச்சியான விஷயம். இப்போ அம்மான்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருதுங்க, திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் அம்மாவோட நெருக்கமா இருக்கானா, திருமணத்திற்கு பின் ஆண் அம்மாவோட நெருக்கமா இருக்கானா? நல்லா எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் அம்மாவோட இருக்கிற அந்தோனியம் திருமணத்துக்கு அப்புறம் வருமா? வராதுங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு திருவிழாங்க, ஜேன்னு கூட்டம், ஒரு 7 அம்மாவும் அவனுடைய பையனும் அந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த பையன் அவனோட கூட்டத்துல அந்த அம்மாவை தொலைச்சுட்டு அம்மாவை தேடி அந்த பையன் ஓட அழுதுட்டு அந்த ஏரியா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஊர் தலைவர் வராங்க. ஏன்னா தம்பி அழுகிறன்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்றான், எங்க அம்மாவோட திருவிழாவுக்கு வந்த இடத்துல எங்க அம்மாவை தொலைச்சிட்டேன், எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி அழுகும் போது, கவலைப்படாத தம்பி, உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லு, நான் கண்டுபிடிச்சதாலே அந்த தலைவர் சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க சார் அப்படின்னு. உடனே தலைவர் முடிவு பண்ணாரு, அந்த திருவிழாவுக்கு வந்த பெண்களை பூரா ஒரு வரிசையில அழகா இருக்க பெண்களை மட்டும் ஒரு வரிசையில் நிக்க வைங்க, அந்த பையனோட அம்மாவை காட்டி கண்டுபிடிச்சிடலாம் நிக்க வைக்கும் போது அந்த தலைவர் எல்லா பெண்களையும் நிக்க வச்சாரு. எல்லா அழகான பெண்களையும் பார்த்து அந்த சின்ன பையன், எங்க அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகா இருப்பாங்கன்னு சொன்னான். சொல்லிட்டு அங்க திருப்பி பார்க்கறான், தூரத்துல ஒரு அம்மா எத்து பல்லோட கிழிஞ்ச சிலையோட அப்படி கரேன்னு ஒரு கலர்ல என் பையனை பாத்தீங்கன்னா அப்படி தேடிக்கிட்டே வராங்க. இந்த குட்டி பையன் அம்மான்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். அப்பதான் அந்த ஊர் தலைவருக்கு தெரிஞ்சது, உலகத்தில் எத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பெற்ற தாய்தான் ஒரு பிள்ளைக்கு பேரழகியா இருக்க முடியும்னு சொன்னா, இந்த தாயோடு வாழக்கூடிய வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை. திருமணத்துக்கு பின்பு எந்த வீடா இருந்தாலும் எடுத்து பாருங்க சார். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குது, கல்யாணமான வீட்டுல போயிட்டு மாமியார அத்தைன்னு நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம், கல்யாணமான வீட்டுல அம்மானு கூப்பிடுற பழக்கம், கல்யாணமான அப்பாவை மாமனார அப்பான்னு கூப்பிடுற பழக்கம். எனக்கு ஒரு யோசனை, அப்ப புருஷன் என்ன அண்ணேன்னு கூப்பிடுவாங்க? அதே ஒரு விஷயம் காமராஜரை பத்தி நிறைவா சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேங்க. காமராஜர் ஒரு 10 பேப்பரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது மெடிக்கல் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அப்ரூவல் பண்ணி அனுப்புறதுக்கு சிஎம் போட்டாலும் ஒரு 10 சீட் இருக்கும். இந்த 10 சீட்டை செலக்ட் பண்றதுக்கு ஒரே போட்டி இதுவா இருக்குது. யாரை செலக்ட் பண்றது? நிறைய பேர் இருக்காங்களே, யாரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சா சரியா இருக்கும், இந்த ஜாதியில அனுப்பலாமா இல்ல இந்த தொகுதியில் அனுப்பலாமா, இப்படி பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டு இருக்கு. காமராஜர் ஐயா போய் உட்கார்ந்த உடனே அந்த ஃபார்மை புறம் பார்த்துட்டு ஒரு 10 ஃபார்மை கொடுத்து இந்த பசங்களை அனுப்பி வைங்க படிக்க வைங்கன்னு சொன்னாங்க. உடனே அங்க இருக்க ஆபீசர் சொன்னாங்க, சார் இது சாதாரண விஷயம் கிடையாது, உங்க கோட்டால படிக்க போற 10 பசங்க சரியான ஆளா கையெழுத்துன்னு அந்த 10 ஃபார்ம்லையும் பாருங்க, எல்லா ஃபார்ம்லையும் கையெழுத்து இருந்துச்சு. இந்த 10 ஃபார்ம்ல மட்டும் கைநாட்டு இருந்துச்சு. படிக்காத வீட்டுல இருந்து போற பிள்ளைங்க படிச்சு டாக்டர் ஆகட்டும்னு சொல்லி அந்த 10 பேருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர் ஐயா காமராஜர் சொன்னா, அப்படிப்பட்ட மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து சொல்றேன் சார். இங்க 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் விவேகானந்தருக்கு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. விவேகானந்தர் திருமணம் செய்யாதவர்களா இப்படி வாழ்க்கையில சாதிச்சவங்க அத்தனை பேருமே ஜாலியா இருந்தது. திருமணத்திற்கு முன்புதான் எங்க வாழ்க்கையை சொல்லி உண்மைக்குமே சொல்றேன் சார். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் வைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனித பணத்தை தானும் சிந்திக்கணும் சிரிக்கணும். இந்த மக்களும் சிரிக்கணும். ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இருக்கிற இந்த சபையில் உண்மையாகவே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் திருமணத்திற்கு முன்புதான் என்று சொல்லி வாய்ப்பு தந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கிரௌண்ட் தான் நல்லா ரசிப்பாங்க, கைத்துவாங்க கிடையாது.
நாங்கள் 80 பேர் இருந்தாலும் நல்ல அழகான ரசனை. எனக்கு ஒரு 8000 பேர் இருந்தா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அது அந்த 80 பேர் கொடுக்கும். அது போதும். பிரமாதம் ஆரம்பிச்சுட்டான். தம்பி வந்து கவிதைகளை சொல்லி கட்டுரையை சொல்லி இவ்வளவு விஷயங்கள். அன்னபாரதி என்ன பார்க்காத வேலை கிடையாது. எப்பவுல வாழ வச்சு ரேடியோ எரிஞ்சிருச்சு. காலேஜ்லயும் கொஞ்ச நாள் ப்ரொஃபஸர் இருந்தாங்க. மரம் ஜாங்கி வந்துருச்சு. பார்த்தாங்க ஒரு பேராசிரியர், அவங்க எம்எஸ்சி எம்பில் எல்லாம் படிச்சுட்டாங்க. பேராசிரியர் இருந்துட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுல வந்து தமிழ் பேராசிரியர் 10 பாட்டு நடந்தாங்க. 10% பிரச்சனை. கலித்தொகை இதுதான் விஷயம். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. நான் நடுவராக இருந்து இந்த 3 மாடியில கட்டி நேற்று முந்தானுக்கு பால் காய்ச்சி நாங்க அப்படியே மொத்தமா பால் ஊத்திட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு அதிர்ச்சி. பாருங்க, அப்படி விமானம் இது இண்டிகோ விமானம் கொஞ்சம் மேல பறக்குற ரெக்க இடிக்குது. அந்த அளவுக்கு உயரத்துல கட்டி காக்காலாம் வந்து போற அளவுக்கு அப்படி இருக்கிற வாழ்ந்தா அப்படி வாழணும். நான் என்ன செய்ய, நானே என்னென்னமோ நகைச்சு 3 லட்சம் நகைச்சு சொல்லிட்டேன். 30 பைசா பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா அந்த அம்மா பேசி. ஆமா, பாரதி பழமுதி சொல்லையா அப்படி ஒரு பேர் சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். ஆக தமிழ் இவங்க எல்லாம் வாழ வச்சு தமிழ் படிச்சா என்ன செய்வாப்பட்ட இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு தமிழ் படிச்சாலும் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இவங்கெல்லாம் ஒரு சில உதாரணம். அதனால எல்லா குழந்தைகளும் டாக்டர் இன்ஜினியர்லேயே போகாம எல்லா துறையிலும் அவங்களுக்கு பிடித்த துறையில சாதித்து விடுங்க சார். குழந்தைகள் சுயம்பு. எங்க அப்பா என்னை ஒரு வங்கி அதிகாரிகள் என்னை ஒரு வாத்தியாரை பார்க்க ஆசைப்பட்டார். வாத்தியார் இருந்தானே சொடக்கான் அந்த டியூஸ் போயிட்டு இன்னும் நான் திருமங்கலத்துக்குள்ளே சுத்திருக்கேன். இன்னைக்கு பாருங்க 18 வருஷத்துல 103 நாடுகள் போயிருக்கேன்னா அது இந்த நகைச்சுவை. அது எனக்காக கூப்பிடல, இந்த மதுரை மொழியை கேட்பதற்காக மதுரை முத்து எல்லா ஊருக்கும் நீங்க எப்படி என்னை விரும்பி இந்த ஊருக்கு அழைச்சிங்களோ இப்படி இருக்கு. இப்ப பேசிருக்க அழகா இருக்கு பாத்தீங்களா. சில இதே காரைக்காலில் ஒரு கார்னிவல் நடந்தது. கிட்டத்தட்ட 80,000 பேர் இருந்தாங்க. ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், என்ன பேசணும் எங்களுக்கு தெரியாது. சொல்ல ஒரு பேச்சாளனுக்கு எதை விரும்புவானா அமைதியை கேட்டு அழகா கைதட்டினா அது போதும். அதை நிகழ்த்தி காட்டிருக்கீங்க. அதுக்காக நன்றி. இந்த மாமன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள், மன்ற நிர்வாகிகள் எஸ் நாகராஜன் ஐயா அவர்கள், வழக்கறிஞர் திரு சி அழகேசன் எம்ஏ ஐயா அவர்கள், மன்ற செயலாளர், அதே போல மன்ற பொருளாளர் எஸ் பால்துறை, மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஐ செல்வகுமார் என்ற மணி, அதே போல டாக்டர் சி பாபு சார் அவர்கள் மன்ற துணைத் தலைவர், மன்ற துணை செயலாளர் டி மகேந்திரன், மன்ற துணை செயலாளர் எஸ் சிவகுமார், மன்ற கணக்கர் அவர் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் எஸ் சுரேஷ் அவர்கள், மன்றத்துடைய செயற்குழு உறுப்பினர்கள் நிரம்பருக்கு எல்லாரும் நன்றி சொல்றோம். மன்ற கௌரவ உறுப்பினர் எல்லாத்துக்கும் நாங்க, ஏன்னா இது ஒரு முறை மேடையில் அவங்கள ஒரு மரியாதை செய்யறதுக்காக. இப்போது அதே வேகத்தில் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. இருட்டு கடல் நல்லா இருக்கு சார். சாப்பிடவே இல்லை, எப்படி நல்லா இருக்கு சொல்லுவா. என் வீட்டுக்காருக்கா கல் தோசை சாப்பிட்டுட்டு மனுஷன் கல்லு மாதிரி இருக்கிற. அவ்வளவுதான், இயக்கமே இல்லை, வெளியில உட்காந்துருப்பார். நான் பிக் பாஸ் வீட்ல கூட சமைச்சேன் சார். அதோட வெளியே அனுப்புனதான் இருந்தா கூட 10 நாள் இருந்திருக்கலாம். நான் பூண்டு குழம்பு வச்சேன்க்கா. அவ்வளவுதான், கூட்டிட்டு போயிட்டாங்க. மட்டன் குழம்பு வச்சேன். மட்டம் ஆயிடுச்சு, வெளியே அனுப்பிட்டாங்க. இங்க இவங்க சொல்லலாம் கேட்காதீங்கக்கா. நான் சமைக்க ஆரம்பிச்சாலே 7 தெருவுக்கு மணக்கும் சார். ஏன்னா ஸ்ப்ரே அடிச்சுடுவாங்க, சென்ட் அடிச்சுடுவாங்க சாம்பார்ல. சாப்பிட்டவே ஜனஞ்சி கிடக்கும். என் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவாரு, எப்படி பாரதி நீ சமைச்சா மட்டும் நாக்கிலே நிக்குது பாரு. ஏன் சேர போட்டு உட்கார வச்சுருங்க. சமையல் வந்து அப்படி இருக்கணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் எப்படிப்பட்ட புருஷனா இருந்தாலும், கட்டின புருஷன் கருப்பு வச்சோப்போ லூசோ பூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாமனோ தொப்பை இல்லாமனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து சமைக்கக்கூடிய ஒரே அப்பாவி ஜீவன் என்னுடைய பெண்கள் தாங்க. பெண்கள் பசித்தாலும் சமைக்கணும், பசிக்காட்டாலும் சமைக்கணும். உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இருக்காலும் சமைக்கணும். வேலைக்கு போனாலும் சமைக்கணும், வீட்டுல இருந்தாலும் சமைக்கணும். வீட்டுக்கார் பாராட்டினாலும் ஒரே ஒரு கேள்வி, என் வீட்டுக்காரியோட சமையலை நான் பாராட்டுவேன் மனதாரன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இப்ப கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன இவ்வளவு பேர் பொஸ்கு தூக்குறாங்க? அங்கடி சைடுல பாக்குறாங்கல்ல, அங்க என்ன அவர் தூக்குறாரு, உனக்கு அவ்வளவு வருது. தயவு செய்து கருவாட்டு குழம்பு கட் பண்ணிடுவேன். உத்தரப்பிரதேசத்துல போன வாரம் நியூஸ் யாராவது படிச்சீங்களா?
மனைவியின் முட்டை குழம்பை பாராட்டாததால் கணவனின் நாக்கை கடித்து துப்பிய மனைவி. நாக்கின் சுவை. எனவே பாராட்டாட்டி இந்த மெத்தட கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாக்க கடிச்சு துப்பிருங்க. குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி. ஏன் அப்ப நாங்க மூக்கு சிந்தியா நாங்க உழைக்கிறோம். புருஷன் நல்லா வேலைக்கு போயிட்டு வராரு, சமைச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சமைச்சு கொடுக்கறமே. ஏங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஹரி உனக்கு உங்க அம்மா பார்த்து செய்வாங்க. எங்க அம்மா கூட தான் நம்ம இருக்கோங்க, அம்மா கூட இருக்க வேண்டியதானே. உன்னை யார் கல்யாணம் முடிச்சு சொல்லி ரெண்டு குவா எப்படி சார் பிறக்கும்? என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் அம்மா கூடவே இருந்திருக்கலாமே. ஆனா நாளா இப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா? சொல்லுங்க. உண்மையிலேயே நல்ல பொண்ணு. தூத்துக்குடியில மருந்து குடிச்சிட்டாங்களா? என்னாச்சுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க அண்ணி? அம்மா சிரிக்காதீங்க. சிரிக்கும் போது மேடை ஆட்டாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வரும். தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கல. 5 பவுன் செயின் அத்துட்டு கம்மாக்குள்ள ஓடி இருக்காங்க. பேச்ச பார்த்துட்டு எப்படி இருக்கு? உங்களுக்கு எல்லாம் வெறும் மாலை தான். எனக்கு விழா கமிட்டியால 5 பவுன் செயின் வாங்கி தரேன். ஆமா, ஏன்னா நாய் கட்டுற செயின் ஒண்ணு கிடக்கு பாருங்க. அந்த அக்கா இப்பவே செயினை கலட்டிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை ஒரு அழகா பாராட்டுது, பேசுது. பேச்சு அப்படி இருக்கணும் சார், ஃபயர் மாதிரி இருக்கணும். தட்ட பேரா முச்ச பேரா எப்படி இருக்கணும் தெரியுமா சார்? பொதுவா எந்த மேடைக்குமே நான் பூவே வச்சுட்டு போக மாட்டேன். ஆனா இன்னைக்கு காமராஜருடைய 124வது பிறந்த நாள் அப்படி குழந்தை மாதிரி ரசிச்சு ஒரு விழா எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மேடைக்கு ஒரு ட்ரெடிஷனலா வரணுங்கிறதுக்காக நான் பூலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த பூல மனம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. கிட்டத்தட்ட 13 வருஷமா அதே பூலா. இதெல்லாம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 45 ரூபா. அவங்க சொன்னது இந்த பூல உட்காந்து வச்சு 35 ரூபாய்க்கு வாங்குச்சு. அக்கா என்ன அர்த்தம்? சிக்கனம். ஒரு பட்டாம்பூச்சி வந்து கடிச்சு வச்சுட்டு போயிருக்கு கோபத்துல. காகிதம் சரி, ஓகே. ஏன் தெரியுமாக்கா நான் நீங்க பூ வச்சுட்டு வந்தேன்? பொதுவா நான் எந்த மேடைக்குமே பூ வச்சுட்டு போக மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? தலைவர் அவர்களே ஏன் தெரியுமா சார்? ஏன்னா நான் ஆட்டோ டிரைவர் அங்க உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கேட்குவாங்க. ஏன் தெரியுமா சார்? ஏன் நான் பூ வச்சுட்டு போக மாட்டேன்? ஏன்னா நானே ஒரு பூ. அடத்து நான் கூட என்னத்துவ இலக்கியத்துல புராணத்துல ஒரு தகவல் வரப்போனா நானே ஒரு பூ. பாத்தியா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சிரிப்பு அப்படின்னு ஒரு பெண்ணால தான் சார் வரும். எங்களுக்கு தான் என்ன பாட்டு போட்டிருக்காங்க? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோடி வாசல் திறந்து வைத்தோம் வா வா அப்படின்னு போட்டிருக்காங்களே. பெண்கள்லாம் நல்ல ஜோரா கைத்துல கொடுக்கணும். பாத்தீங்களா? அப்படி பெண் வரக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் சார், திருமண வாழ்க்கை. எங்களுக்கு என்ன ஆண்கள் வகுத்துருச்சுன்னா என்ன அந்த பாட்டோட ஒரு வஞ்சம். என்ன சார்? உங்களுக்கு மட்டும் அவனும் ஒரு பூச்செண்டை வச்சுட்டு நடந்தா வாரேன் ஆம்பளப்பா. அவனுக்கு ஒரு பாட்டு போட்டாயா? இவங்களுக்கு மட்டும் மணமகளே மணமகளே அடிச்சு மணிக்கு வர்றாங்க. அப்படியே செம்பரியாடு மாதிரி வராங்க. அவனுக்கு ஒரு பாட்டை போடலாம்ல? மணமகனே மணமகன் சந்தோஷப்படல. மணமகனோட விடுங்க. மடப்பையிலே மடப்பையிலே வா. நான் தான் சொல்றேன். அதே போல வீட்டு வாசல் வந்தோடனே 4 பேர் ஆழத்தி தட்டோட வலது கால எடுத்து வச்சு அத்தாங்க இவன் பருக்கு பருக்கு முடிக்கிறேன். நானும் ஏதாவது எடுத்து வச்சு போட இருக்காங்க. எங்கள் எல்லாமே சார். அவங்களுக்கு மட்டும் பெண்கள் நாட்டின் கண்கள். ஆமா சார். எங்களை ஏதாவது ஒரு இடத்துல நான் கேட்டேன் புத்தகத்தை 13ஆம் பக்கம் வரைக்கும் போட்டிருக்காங்களா? இவங்க மட்டும் பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்கள் ஒரு மூக்குகள் போடலாம், ஆண்கள் ஒரு நுரையீரல்கள், உன்னோட ஆண்கள் ஒரு பித்தப்பை. அப்படியே நான் போட்டு கட்டப்பை எடுத்துட்டு பேசாம பின்னாடி வருவோம்ல. எத்தனை கட்டப்பை தான் தூக்குவீங்க? எங்க பெண்கள் முகத்தை பாருங்க சார். யாரு நாங்க? கலைமகள் அம்சம். அப்படியா? அப்ப நாங்க கலவாணி வம்சமா சார்? அடக்கத்துல ஆமையா இருக்காங்க நாங்க. அவர்லாம் அடி வாங்கிட்டு ஊமையா இருக்காரு பாத்தீங்களா? ஆனா சார் நான் இடத்துல கேக்குறேன், இருக்கிறதுலே தைரியசாலி பெண்கள் அப்படின்னா ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். இருக்கிறதுலே தைரியசாலி ஆண்கள் அப்படின்னா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். விசில்லாம் பறக்குமே. ஆனா உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கலாம், மனபலம் சத்தியமாக பெண்களுக்கு தான் அதிகம். தைரியசாலினா பெண்கள் நாங்க தான் சார். எப்படிமா இந்த திருமண வாழ்க்கையை நீங்க கேட்டிருக்கீங்க, அதை வச்சே நான் உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பொண்ணை பொண்ணு பார்க்க வரீங்க, எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போவீங்க? ஒரு 2-3 பேர். 2-3 பேர்? ஆமா, அதுல 2 பேர் பொண்ணு பார்க்க வருவான், ஒருத்தி இதெல்லாம் பொண்ணான்னு பார்க்க வருவான். சரி, நிச்சயமான எத்தனை பேர் நிச்சயம் பண்ணிட்டு போவீங்க? ஒரு 7 பேர்.
கல்யாணம் எத்தனை பேர் இப்படி கல்யாணம் பண்றீங்க? ஒரு 600 700 பேர். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் நாங்க உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலோவா சிங்கிளா வரோம் பெண்கள் நாங்க தைரியசாலி. சந்தோஷம். சிங்கிளா வர உங்களை டபுள் ஆக்குறது யாரு? தட்ஸ் மேன். இதுக்கு அந்த ப்ளூ சட்டக்காரர் வெறுத்தனமா கைதல கொடுக்கறாரு மைலா. அவர் ட்ரிபிள் ஆக்குனவர். பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா போறீங்கல்ல, கூட ஒரு வண்டி பெட்ரோலே இல்லாத வண்டி தான் போவோம். சரி, வேகமா போறீங்கல்ல, ஆண்கள் நல்லா அந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ ஹரி, ஒரு லேடிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வைஃப் வந்ததுக்கு அப்புறம் அந்த வைஃப் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பார்த்து முதல் நாளே பைத்தியம் முடிச்சிடும் உட்கார வச்சுட்டு அப்படியே இப்படி போகும்போது எந்த போலீஸ் இது பிடிப்பாங்களா? போட்டு 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 ஒய்ஃபோட போறாங்க, லேடியோட போறாங்க, போட்டு போட்டு விட்டுருவாங்க சார். அதுதான் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி. அது மனைவி இருக்குன்றதுக்காக போக சொல்லுங்க. இப்படி மனம் கட்டு போயிட்டானே, அவன் போடா போடா ஜனே முடிச்ச போடா விட்டு. அதே பசங்கன்னா சரி, இப்ப இவ்வளவு ஆண்கள் நிறைய பேர் பாருங்க, ஒரு சில பேர் தாடி வச்சிருக்காங்க. நான் அட்வொகேட் சார் முதல்ல தாடி வச்சிருக்காரு, பின்னாடி எல்லாம் நிறைய வெள்ள தாடிகள்லாம் இருக்குது, எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? ஏதோ வச்சிருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுது. ஏன் ஏதாவது நடுவர் 4 லட்சம் ரூபாய் பேமெண்ட் வாங்குற நடுவர் சொல்லுங்க, ஏன் ஆண்கள் தாடி வைக்க? உங்க வகுத்துச்சே போதுமா, எனக்கு வகுத்தால போயிடும். ஏன்னா மொத்தமே அவங்க திருவிழாவே 1 லட்சத்துல முடிச்சுட்டு இருக்காங்க. தாடி ஏன் வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க, ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறீங்க? சேவ் பண்ண காசு இல்லையா? காதல் தோல்வியா? அவ்வளவு ஒரு காமெடியில உரமா ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? விரதம், கோயிலுக்கு விரதமா? இந்த ஹரி கூட வச்சிருக்காங்க, ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறேன்? இப்ப சொல்றேன் பாரு, யாருமே சொல்லாத ஒரு பாயிண்ட், இதுக்காண்டி தீசிஸ் எழுதி முடிச்சிருக்கேன். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில். என்ன அந்த மனுஷன் தாடியை சொல்லிச்சு வந்துட்டு இருக்காரு? முத்தம்னு சத்தம்லாம் போட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, முடியல. அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலிதான் என் தாடியில் இருக்கிறாங்களே. அடிவோடி பாவம், நானே சேவிங் பண்ண முடியாம சலூன் 3 நாளா கூட்டிட்டு போயிட்டேன். இங்க பாருங்க, மனைவி லேசா சிரிச்சா அப்படி சிரிச்சாங்கன்னா ஜன்னல் உடைச்சு ஓடிடுவேன். பாராட்டினா குடும்பத்துல நோ டென்ஷன் நோ பிக். சிரிச்சா எப்படி ஸ்னேகா மாதிரி இருக்க, அப்படியே அவுத்து விடுங்க. அசஞ்சா எப்படி இப்படி அனுஷ்கா மாதிரி இருக்க, பார்த்தா எப்படி இப்படி பாவனா மாதிரி இருக்க, அப்படியே எடுத்து விடுங்க. பார்த்தா அவன் பாவமா இருக்கான், அவன் எங்க பாவனா? ஆனா அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன சின்ன பொய். ஆமா சார், ஒரு பாட்டுக்குள்ள பொய்யாவது சொல் கண்ணே, அது ஆம்பளைக்கும் போதும். சும்மா சின்னதா அந்த அம்மா போன் பண்ணாங்க, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? கோபம் வரும் உங்களுக்கு. சில வீட்டுல ஏன் இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு அவ்வளவு ரைஸ் பண்றப்ப சடனா அதை நீங்க குறைக்கலாம். எப்படி சார்? ஒத்த போய் ஆண்கள் சொல்லணும், எங்க இருக்கீங்க சொல்லுங்க. கொஞ்சம் கீழே குனிஞ்சி வாரி உங்க இதயத்துல தான் இருக்கேன். 5 நாளைக்கு ஐரமன் குழம்பு. எங்க முன்னாடி உங்க இருக்கீங்க, உங்க எடுத்து மொத்தமா அடி சின்னதா ஒரு போய் அப்புறம் கேட்கணும், ஏமா நம்ம பாத்ரூம்ல எதுவும் குயில்கள் கட்டி போட்டிருக்கியா? இல்லைங்களுக்கு. அப்புறம் நீ குளிக்கும் போலாம் பாட்டு பாடு. நான் தாங்க. நீயா குயில் வர்ற மாதிரி இருந்துச்சு. என்னம்மா சென்ட் அடிச்சிருக்க? கும்முன் மணக்குது, போங்க 4 நாளா குளிக்கல. குளிக்காதே கும்முன் இருக்கா? இதெல்லாம் சின்ன சின்ன சொல்லுங்க, சந்தோஷம் மிகுதியா. வேற வழி இல்ல. எங்க வீட்டுல அப்படிதான் சார். அப்புறம் கேட்கணும், இன்னைக்கு 4 மணிக்கு மழை வருமா? மேகலாம் எங்க மழை வருமான்னு ஏன்ட்டு கேட்கறேன். நானும் வானிலை அறிவிப்பாளரா? மழை வருமான்னு ஏன்ட்டு ஏன் கேட்கறீங்க? மழை வருது மயிலுக்கு தெரியாதா? ஆனா மயிலுக்கு பாருங்க. ஆமா, ஒரு ஆண் மயில் இல்ல, ஒரு விஷயம் தெரியாதா என்ன? ஆனா சார் இது போலதான் சார் இந்த பொய் சொல்லிட்டா. தேங்க்யூ சார். நம்ம வருஷத்துல முதல் நாள் பொய்யே சொல்லக்கூடாது உட்காந்துருப்போம் பட்டையை போட்டு.
6:45 அந்த சம்சாரம் வரும். ஏங்க இந்த சேலை எனக்கு எப்படி இருக்கு? முதல் போய் நல்லா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள உனக்கு போய் இந்த சேலையை வாங்கி கொடுத்தேன் சொல்லுங்க சந்தோஷம். மறைச்சு முக்காவாசி காத்து அந்தம்மா மறைச்சிருச்சு. அது ரேச 2 மில்லி கிட்ட வந்துச்சு. அது நீ மறைச்சிட்டு ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி ஆம்புலன்ஸவா என்ன ஸ்ட்ரக்சர் அதான வார்த்தை. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? இது மூஞ்ச சோகமா வச்சிருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே தலைவர் கேக்குறாரு. ஆமா நிகழ்ச்சியில கூட எப்படி சிரிக்க? நீ வீட்ட போதே அது ஆம்புலன்ஸ்ல தெரியும் அவருக்கு. டாக்டர் செக் பண்ணி பார்த்து என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? என்ன எங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்ல சொன்னாரு? ஹார்ட்ல சின்னதா ஓட்டு இருக்குன்றாரு மேடம். ஒத்தனா கூப்பிட்டு அடைக்க வேண்டியதாமா? ஐயா ஹார்ட்ல இதயம்ங்க. நான் சொன்னேன் ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணாதம்மா நீ பொழப்ப அந்த ஓட்டையை அடைக்கணுமா அப்படின்னா டாக்டர் ஏன் எடுத்து ஊரியா இருந்தாரு? ஓட்டையை அடைச்சிடாதீங்க டாக்டர் அப்படின்னு. ஏமா ஆபரேஷன் பண்ணாதம்மா நீ பொழப்ப ஓட்டையை அடைச்சிடாம நீ பொழப்ப. அது ஓட்டை இல்ல டாக்டர், என் வீட்டுக்காரர் வந்து போற வாசல்னு சொன்னீங்க. நானு நீங்க நடத்திட்டு வாங்க. ஏமா கிளம்புற ஏன் பையன் தூக்கி போறீங்க? அவங்க போயிட்டு போங்க. இதான் ஜாக்குன்னு பார்த்தாங்க. மொத்த ரூபாய் இதுதான் இருக்கு. இவன் 11 மணிக்கு கொடுக்குற போனோம் இப்ப அப்படிட்டு போயிடும். இதெல்லாம் வச்சுக்கிற கூடாது. எப்படி மகிழ்ச்சின்னு கேளுங்க அக்கா. உண்மையிலே மகிழ்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன். எங்க வீட்டுக்காரருக்குலாம் நான் தான் சார் உலகம். அப்படியா? ஆமா சார். அப்புறம் என்ன அன்னைக்கு வாட்ஸ்அப்ல உலகம் பாலியும் கேட்டாரு. எனக்கு காய்ச்சல் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். சரி நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எங்க மாமா தான் மாத்திரை சாப்பிடுவார். ஆட்டோ பூ முட்டு போயிடலாம். ஹலோ அது என் ஹஸ்பண்ட். என்ன விழுந்துச்சா? மழை வந்துருச்சு. மழை இப்படியா வரும்? நான் நனைஞ்சிட்டேன். ஆனா நான் தலையை தொட்ட மாட்டேங்க. என் வீட்டுல என் வீட்டுக்காரர் தான் தலையை தொட்டிட்டு இருப்பாரு. என்னங்க பூரா ரிவர்ஸ் நடக்குது. இப்போ எனக்கு இருமல் வந்துருச்சு. நான் கூட சிரிச்சிங்க நினைச்சேன். இப்படி அகு அகு அகு. ஆனா நான் இருக்க மாட்டேன். என் வீட்டுல உங்க ஜோக்கு அந்த அணி எப்படி சிரிக்கிறாங்க? உங்க அணி எதுக்குமே தெரிய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவங்களுக்கு 200 ரூபாய் கம்மி. நாளைக்கு பட்டிமன்றத்தில் உங்களுக்கு 300 ரூபாய் போடு. இவங்க சொல்லுவாங்க அவன் பேசாம 300 ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்க. சார் இந்த இருமல் வந்து நான் இருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் தான் சார் இருமுவார். அப்படி இருக்கணும் சார். குடும்பம்ங்கிறது அப்படி இருக்கணும். நீங்க காய்ச்ச வச்சு அவர் மாத்திரை போடுறாரு. டெஃபினெட்லி சார். இப்ப நீங்க கன்சீவ் வரது அவர் குழந்தை பெற்றுக்குவாரா? சாரி இதுக்கு எல்லாரும் ஐயா போன் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஆனா நாங்க முடிஞ்சோன்னா போன் பண்ணுவோம். நீங்கள் தயவு செய்து வாடிக்கையாளர் தற்செயலும் செல்போனை பீரோல வச்சு பூட்டி விட்டாங்க. சார் பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்புறமா உங்களுக்கு பேய் பிடிக்குது? இந்த பேய்க்கு கூட உங்க முகரக்கடை பிடிக்கல, எங்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறதுனால. சார் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக, கட்டின புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக திங்கட்கிழமை பேச்சு எடுக்கிறதும், செவ்வாய்க்கிழமை மாரியம் எடுக்கிறதும், புதன்கிழமை காளியம் எடுக்கிறதும், வியாழக்கிழமை சாய்பாபா இருக்கிறதும், இத்தனை விரதம் பெண்கள் நாங்க இருக்கிறோமே ஏன்? கட்டின புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சார். அவர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க அத்தனை விரதம் இருக்க வேணாமா? மௌன விரதம் இருந்தாலே போதும். அங்க எப்படி சொத்து சொத்துன்னு தட்டுறாங்க, இங்க என்ன பூரா ஆப்பாயி போய் கிடக்குறீங்க. ஏன் சொத்து சொத்துன்னு தட்டுறாங்க தெரியுமா? சொத்தை புறம் கிட்ட எழுதி வச்சதுனால சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். மனசை தொட்டு பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு தான், அதை கொஞ்சம் இறக்கி சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் பெண்களை பார்த்து எத்தனை டீ போடுறீங்க? ஏடி என் துண்டு எடுத்துட்டு வாடி, ஏடி என் டவுசர் எடுத்துட்டு வாடி, ஏடி என் பேண்ட் எடுத்துட்டு வாடி. எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்த காஃபி ஐயா என்ன நடந்துச்சுங்க? உங்க வீட்டுல சொல்லுங்க. அவங்களே பாவம் பித்த போய் விதிங்கி போய் கிடக்காங்க. அவங்களும் இந்த காப்பி எங்க டேபிள் இருக்காங்க. பித்த போய் விதிங்கிச்சு. ஏன் ஷூ ஏன் வலது ஷூ பாத்தீங்களா? ஏன் சார் காணாம எங்க வீட்டு ஓடிச்சு. நம்ம பார்த்துமா இப்படியா மூக்குக்கிட்ட வந்து நீட்டுவீங்க. உதாரணம் சொல்லி காமிச்சு. தம்பி ஹரி இந்த செல்போன்ல லைட் அடி. ஏன் என்ன சார்? லைட் அடிப்பா. லைட் அடி, கொஞ்சம் லைட் அடி. என்ன என்ன எதுக்கு சொல்றீங்க? என் பித்த போய் விழுந்த மாதிரி இருந்துச்சு. கிட்னி எங்கிட்ட அதே உங்க கிட்னியா? அது அவங்க மண்ணீரல் சார். அது பெரிய கிட்னியா இருக்கு. அதே என்ன கிட்னி சைஸ்மா பெருசா இருக்கும். என்னம்மா ஒரு பட்டிமன்றம் பேசும்போது இப்படி ஆமா இந்தாடா காப்பி அந்தாடா ஓடா. கொஞ்ச நேரத்தில் பதட்டம் ஆயிடுச்சுமா. உங்க பித்த போயாது அந்த கட்டப்பையில போட்டு போறோமோ. கல்யாணம் ஆனவன் சந்தோஷமா இருக்கானா கல்யாணம் ஆகாதவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா? கல்யாணம் ஆனவன்
கல்யாணம் சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்க தான் சார் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியா? ஆமா சார். ஆ. உங்களை நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றோம் சார். ஆ. ஆனா அது ஒரு விஷயம் தெரியுங்க, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றான், அப்புறம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறான். அவங்க 3 வரி என் கைக்கு தான் தெரியுமா, கொடுத்துருவா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றக்காக அவங்களே அது நல்லா இருக்கிற மாதிரி கட்டிட்டு பின்னாடி இந்த ஜோக் எடுக்க போயிடுச்சோ. ஏங்க, புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிற வரக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஆண்மகன் என்ன பண்ணான் தெரியுமா, வாழ்வதற்கே கஷ்டப்பட்டு பண கஷ்டம் மன கஷ்டம் சொல்லிட்டு தூக்கு போட்டு செத்துடலாம்னு நினைச்சான். அப்ப பக்கத்துல இருக்கிற மனைவி வந்து சொல்லுச்சு, ஏங்க தூக்கு போட்டு சாக்காட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்துல போய் தலையை வச்சு செத்துருவண்டி. தண்டவாளத்துல தலையை வச்சு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? கத்தில வச்சு குத்திட்டு செத்துருவண்டி. கத்தியை வச்சு குத்தி சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி. மாத்திரையை போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? சோகமா போய் உட்காந்துட்டான். அப்பதான் மனைவிங்கிற ஒரு உறவு வந்து சொல்லுச்சு, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும் போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கேன், நம்ம பிள்ளைங்க இருக்கு, கையில இருக்கிற நகையெல்லாம் கலத்தி கொடுக்கிற, தயவு செய்து நிமிர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு உறவு யாருக்கு தெரியுமா? மனைவிங்கிற ஒரு உறவு தான். இந்த நட்பு வட்டாரமா அப்படி பறந்து போயிடும். அதனாலதான் மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, திருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியார், பொருளால், இல்லத்தரசி, மனையூர் மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சையோகை, தம்பிரெட்டி, தம்மே, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையார், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இருள், காந்தை, பாரியை, மகுடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயத்தி, ஊடை, மனை கிளத்தி, மனை தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான் அப்படின்னு சொன்னா. நீங்க சொன்னீங்க காமராஜர்கள் கல்யாணம் முடிச்சாரா, விவேகானந்தர் கல்யாணம் முடிச்சாரா? ஆனா இந்த கோணத்துல பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா நமக்கெல்லாம் இன்னொரு குட்டி காமராஜர் கிடைச்சிருப்பாரா இல்லையா? நினைச்சு பாருங்க. வாழ்க்கை என்றைக்குமே பாசிட்டிவா நினைக்குங்க. துன்பம் போல எது வந்தாலும் இன்பம் அங்கு அதிகம், இன்பம் துன்பம் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. இந்த காதல் என்றைக்குமே தித்திப்பாக இருப்பது திருமணத்திற்கு பின்பே. அந்த திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய நிறைவான வாழ்க்கை அனுபவிங்கள், வாழுங்கள். நிறைய குழந்தை குட்டி பெற்றுட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் வாழ்த்துவாங்க. அது 16 பிள்ளை குட்டி கிடையாது. புகழ், கல்வி, ஆற்றல், செல்வம், திறமை, ஆயுள், பொன், நெல், அழகு, துணிவு, இளமை, அறிவு, திறமை, நோயின்மை, நுகர்ச்சி, நல்லூர் ஆகிய 16 பெற்று மேலக்காட்டு பிள்ளை மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.